ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசக்கரம் பக்தி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடியேன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாம் பகவத்கீதையினுடைய 700 ஸ்லோகங்களையும் ஒவ்வொரு ஸ்லோக வாரியாக பிரித்து தெளிவாக அனுபவித்து வருகிறோம். அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஒவ்வொருவரும் பகவத்கீதையை தெளிவாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆம், தற்போதைய காலகட்டத்தில் பகவத்கீதையை தெளிவாக படித்து நடைமுறைப்படுத்தினால்தான், அவரவருடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால்தான் நாம் ஒரு நிம்மதியான ஆன்மீகமயமான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அது அடித்தளமாக அமைக்கும். ஆம், ஏனென்றால் பகவத்கீதையினுடைய உபதேசங்கள் எல்லா காலகட்டங்களுக்கும், எல்லா சூழ்நிலைகளுக்கும், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா நேரங்களிலும் பயன்படும். ஏனென்றால் இது பகவானால் உபதேசிக்கப்பட்டது. ஆம், கீதையை நடைமுறைப்படுத்துவதற்கு இடம், பொருள், ஏவல் என்று இல்லை. அனைத்து காலகட்டங்களிலும் அனைத்து மனிதர்களாலும் கீதையை அவர்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பயனடைய முடியும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. பல மேலை நாட்டவர்கள் தங்களது பள்ளியினுடைய அடிப்படை பாடத்திட்டத்திலேயே பகவத்கீதையை சேர்த்து விட்டார்கள். ஆம், பள்ளியிலேயே சேர்த்துவிட்ட காரணத்தினால் கல்லூரி படிப்பை அந்த மாணவர்கள் அடைவதற்கு முன்பே அவர்கள் வாழ்க்கையினுடைய கண்ணோட்டத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். ஆதலால் வாருங்கள், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கீதையை ருசிப்போம், ரசிப்போம், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம், பயனடைவோம். அந்த வகையிலே நாம் இந்த காணொளியில் அர்ஜுன விஷாத யோகம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கும் பகவத்கீதையினுடைய 1வது அத்தியாயத்திலிருந்து 23வது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ஏற்கனவே 22 ஸ்லோகங்களை நாம் தெளிவாக அனுபவித்தோம். இந்த 23வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவென்றால், அர்ஜுனன் அந்த மகாபாரத போர்க்களத்திலே கௌரவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு முன், ஆம், அந்த போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே உண்டான போர் அல்லவா, அந்த போர்க்களத்தில் எதிரிகளினுடைய பலத்தை அர்ஜுனன் காண விரும்புகிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய பக்தன், நண்பன் மற்றும் உறவினர், இப்படிப்பட்ட பல உறவுகள் பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் அங்கே உண்டாகின்றது. ஆம், தன்னுடைய பக்தனுக்கு தேரோட்டியாக பகவான் செயல்புரிந்தார். அதுதான் பார்த்தசாரதி. ஏற்கனவே அடியேன் பலமுறை குறிப்பிட்டது போல, சென்னை மாநகரிலே திருவல்லிக்கேணியிலே அமைந்துள்ள ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயில் 108 வைணவ திவ்ய தேச ஸ்தலங்களில் இதுவும் ஒரு முக்கியமான திவ்ய தேச திருக்கோயில். ஆம், ஒவ்வொரு வைணவ திருக்கோயில்களிலும் பகவத்கீதையினுடைய அந்த பிரதிபலிப்பு அமைய பெற்றிருக்கும். அதை பக்தர்கள் சற்று கூர்ந்து ஆழ்ந்து கவனித்தால் தெளிவாக புரியும். ஆதலால் தான் கீதையை தெளிவாக கற்றால் பல ஒளிந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையின் உண்மையான ரகசியங்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல
ஆனந்தங்களை அவை மிளிரச் செய்யும். ஆதலால் கீதையை ஒவ்வொருவரும் தெளிவாக கற்க வேண்டும். ஆம், அந்த வகையிலே இந்த முதலாவது அத்தியாயத்தினுடைய 23வது ஸ்லோகம் உணர்த்த வரும் தாத்பரியம் என்னவென்றால், அதாவது போர் புரிவதற்கு முன், எதிரி நாட்டு படைகளை நாம் தாக்குவதற்கு முன் அவர்களை குறித்து தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அவர்களது பலம் என்ன, அவர்களது பலவீனம் என்ன, அங்கே கூடியிருக்கும் முக்கிய தளபதிகள் யார் யார், அவர்களுடைய ஆயுத கிடங்குகள் எங்கெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, அவர்கள் கையில் ஏந்திருக்கும் ஆயுதங்கள் என்னென்ன, இவை போன்ற பல விஷயங்கள் அந்த போரை தொடங்குவதற்கு முன் ஒரு நல்ல வீரன் இதையெல்லாம் தெளிவாக ஆராய்வான். இதுதான் அந்த போர் தொடுப்பதற்கு உண்டான அந்த வியூகங்களை அமைப்பதற்கு அடித்தளமாக அமையும். அந்த வகையிலே இந்த 23வது ஸ்லோகத்தை நாம் காணலாம். முதலாவது அத்தியாயம் பகவத்கீதையினுடைய அர்ஜுன விஷாத யோகம் என்ற தலைப்பு கொண்ட முதலாவது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். யோத்சமானான் அவிக்ஷேகம் யயேதேத்ர சமாகதாஹம் தார்த்தராஷ்ட்ரஸ்ய துர்புத்தேர் யுத்தே பிரியச்சிகீர்ஷவஹ. யோத்ஸ்யமானான் அவேக்ஷேகம் யயேதே த்ர சமாகதாஹ தார்த்தராஷ்ட்ரஸ்ய துர்புத்தேர் யுத்தே பிரிய சிகீர்ஷவக. இங்கே ஒரு முக்கியமான வார்த்தை குறித்து இந்த ஸ்லோகத்தில் அடியன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். துர்புத்து என்றால் கெட்ட புத்தியுடைய என்று பொருள்படும். ஆம், இந்த துர்புத்து என்கிற சொல் மிக மிக முக்கியமான சொல். இந்த ஸ்லோகத்தில் கெட்ட புத்தியுடைய அனைவரும் அழியப் போகிறார்கள் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இதைதான் சாஸ்திரங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன. இனி இந்த ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பை காணலாம். கெட்ட புத்தியுடைய திருதராஷ்டிரனின் மகனை மகிழ்விக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்க வேண்டும். ஆம், அர்ஜுனன் ஆவலுடன் உள்ளான். அங்கு யாரெல்லாம் அந்த போர்க்களத்திலே குழுமி இருக்கிறார்கள் என்பதை காண்பதற்காக. இனி ஸ்லோகத்தினுடைய பொருளுரை. தனது தந்தை திருதராஷ்டிரருடன் கூட்டு சேர்ந்து பாண்டவர்களின் அரசை சதி திட்டங்களால் ஆக்கிரமிக்க துரியோதனன் விரும்பினான். இதை அனைவரும் அறிவர். இந்த ரகசியம் அனைவருக்கும் தெரியும். எனவே துரியோதனன் தரப்பில் இணைந்தவர்கள் அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாகவே இருக்க வேண்டும். போர்க்களத்தில் போர் தொடங்குவதற்கு முன் அத்தகையவர்கள், அதாவது துரியோதனன் பக்கம் இருப்பவர்கள் யார் என்பதை அர்ஜுனன் ஆவலுடன் காண விரும்பினானே தவிர அவர்களோடு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணம் அர்ஜுனனுக்கு அறவே இல்லை. கிருஷ்ணர் அருகில் அமர்ந்திருந்ததால் போரில் வெற்றி உறுதி என்பது அர்ஜுனனுக்கு நன்றாக தெரியும். இதுவே அர்ஜுனனுடைய முழு நம்பிக்கையாக இருந்தது. இருந்தாலும் தான் சந்திக்க உள்ள படையினுடைய பலத்தை மதிப்பிடுவதற்காக அவர்கள் அனைவரையும் காண அர்ஜுனன் விரும்பினான். ஆம், ஏற்கனவே அடியன் தெரிவித்தது போல அந்த கௌரவர்களுடைய படை பலத்தை அறிவதில் அர்ஜுனன் மிகுந்த ஆவலுடன் இருந்தான். அதுதான் இந்த ஸ்லோகம் தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. மீண்டும் அடுத்த
பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன். மிக்க நன்றி. ஜெய் கௌராங்கா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.